முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பாவிடம் தாம் காட்டிய சகலகலா விளையாட்டு குறித்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என செய்தியாளர்களிடம் முன்கூட்டியே அல்லக்கைகள் மூலம் கையை காலை பிடிக்காத குறையாக கனிவுடன் சொல்லி வைத்து பாஜகவின் பொன் பாலகணபதி செய்தியாளர்களை சந்தித்த சம்பவம் தூத்துக்குடியில் அரங்கேறியது. பொது இடத்தில் சசிகலா புஷ்பாவுக்கு நடந்தது அநியாயம் என தேசிய மகளிர் ஆணையம் உட்பட எல்லோரும் பொங்கிக் கொண்டிருக்க சசிகலா புஷ்பா சத்தமே இல்லாமல் இருந்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நினைவு தினத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்தீர்களா, இல்லை நித்யானந்தா மாதிரி வேற மாதிரியான நிம்மதியை தேடி வந்தீர்களா என்றுதான் கேட்க தோன்றியது இந்த காட்சிகளை பார்க்கும்போது. அரசியலில் இருப்போரின் இந்த மாதிரியான அந்தரங்க விளையாட்டுகள் வெளியானால் பொதுவாக அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். ஆனால் பொன் பாலகணபதிக்கு மட்டும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சசிகலா புஷ்பாவிடம் பொன் பாலகணபதி காட்டிய சகலகலா விளையாட்டின் விவகாரமான வீடியோ வெளியான பிறகும் கூட பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் தொடர்பாக ஆய்வு செய்யும் குழுவில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனை கேட்டதும் ஒரு லட்டு சாப்பிட்டதை போல தித்திப்பில் இருந்த பொன் பாலகணபதிக்கு இன்னொரு லட்டை கொடுத்ததை போல பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைத்து சசிகலா புஷ்பாவையும் அந்த குழுவில் சேர்த்துவிட்டு பாஜக தலைமை இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. அப்புறம் என்ன, அப்ரூவல் கிடைத்த பிறகும் அமைதியாக இருந்தால் எப்படி என்பதை போல ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரில் ஊராக சசிகலா புஷ்பாவை கூட்டிக் கொண்டு செல்ல தொடங்கியிருக்கிறார் பொன் பாலகணபதி. இந்த நிலையில் தூத்துக்குடியில் பாஜக நிர்வாகிக்கு சொந்தமான பேருந்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக நேரில் சென்று ஆய்வு செய்த பொன் பாலகணபதி பேருந்து உரிமையாளரையும் சந்தித்து பேசினார். அப்போது பொன் பாலகணபதி செய்தியாளர்களை சந்திக்கவிருந்த நிலையில் அவருடைய அல்ல கைகள் முன்கூட்டியே செய்தியாளர்களிடம் சசிகலா புஷ்பா விஷயம் பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என கனிவோடு ரெக்வஸ்ட் கொடுத்துள்ளனர். செய்தியாளர்களும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி சசிகலா புஷ்பா பற்றி எந்த கேள்வியும் கேட்காததால் பொன் பாலகணபதி நிம்மதியோடு திரும்பி சென்றிருக்கிறார். கூட்டத்திற்குள் சசிகலா புஷ்பாவிடம் பொன் பாலகணபதி நடந்து கொண்ட விதத்தை பார்த்து ஊரே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெண்ணுக்கு பொது இடத்தில் இப்படி நடக்கலாமா என பொங்கி எழுந்து கொண்டிருந்த நிலையில், ஆனால் சசிகலா புஷ்பாவோ அதையெல்லாம் கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் பொன் பாலகணபதியின் ஆவேசமான பேச்சை கேட்டு புன்முறுவலோடு வெட்கத்தில் நின்றிருந்தார். செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.